ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக ஒரு டேஸ்டான ஸ்வீட் வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ குழந்தைங்களுக்கு பர்த்டே வந்துச்சு அப்படின்னா நம்ம கடைக்கு போய் சாக்லேட்லாம் வாங்கணுன்ற அவசியமே இல்லை. இந்த மாதிரி டேஸ்டான ஸ்வீட்டை நம்மளே செஞ்சு கொடுக்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு அகலமான வாணலியில் 1 கிலோ சர்க்கரை எடுத்துக்கலாங்க. 1 கிலோ சர்க்கரைக்கு 1/4 கிலோ கடலை மாவு கரெக்டாக இருக்கும். ரெண்டையும் சேர்த்து ஸ்டவ் ஆன் பண்ணாமையே இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த சர்க்கரை மாவு எல்லாம் ஒன்றா நல்லா கலந்து வரட்டும். கலந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு 1/4 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம். 1/4 லிட்டர் கரெக்டாக இருக்கும். 1/4 லிட்டர் தண்ணி சேர்த்து அதையும் நல்லா கட்டி இல்லாமல் மாவு தண்ணி சர்க்கரை எல்லாம் கலக்கிற மாதிரி கலந்து விட்டுடலாம். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது. ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸில் நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாவு ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் 400 ml ஆயில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். அது மெதுவாக சூடாகிட்டே இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஏற்கனவே கலந்து வச்சுருக்கிற மாவை அது மேலே வச்சு கைவிடாமல் நல்லா கிளறிக்கலாம். ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடி பிடிச்சிரும். இப்போ இந்த சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி மாவு பாருங்கள் தண்ணி பதத்துக்கு வந்துருச்சு. இது இன்னும் கொதி வரணுங்க, அது வரைக்கும் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, மாவு நல்லா கொதி வந்துடுச்சு. மாவோட பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா கமகமன்னு ஒரு வாசனை வருது பாருங்கள். இந்த மாதிரி டைமில் நம்ம ஏற்கனவே சூடு பண்ணியிருக்கக்கூடிய எண்ணெயை ஒரு கரண்டியால் எடுத்து இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். ஒரே அடியாக சேர்த்திங்க அப்படின்னா அது மேலெல்லாம் தெரிச்சிரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கிட்டே வாங்க. அந்த எண்ணெயும் மாவும் ஒன்றா கலந்து நல்லா பொங்கி வரும் பாருங்கள். அடியெல்லாம் பிடிக்காதுங்க, ஆனால் நல்லா கொதிக்கும், மேலே தெரிச்சிரும். அதனால் கொஞ்சம் தள்ளி நின்று கேர்ஃபுல்லாக நீங்கள் கிளறி விடுங்க. இப்போ எல்லா எண்ணெயும் சேர்த்து முடிச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ இது கூட ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சமையல் சோடா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ பாருங்கள், இந்த ஸ்வீட் நல்லா சாஃப்டாக வெண்ணெய் மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வந்திருக்கு. இந்த ஸ்வீட் இந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் இதை நம்ம நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணுங்க. இப்போ பாருங்கள், இந்த ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் ஒரு 4 ஸ்பூன் பசு நெய் இதோட நான் சேர்த்துக்கிறேன். இந்த நெய் ஸ்வீட்டில் நல்லா கலங்குற மாதிரி நம்ம கிளறி விட்டுடலாம். அவ்வளோதான், ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த ஸ்வீட் பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சுங்க. நெய் சேர்த்த உடனே இதனோட வாசனை இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ ஒரு அகலமான பிளேட்டில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அந்த நெய்யை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்வீட்டை அதுக்கு மாற்றிக்கலாம். பிளேட்டுக்கு மாற்றினதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் எடுத்து அந்த ஸ்வீட்டை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கிற ஒரு கரண்டி வச்சு நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இதை ஒரு 5 நிமிஷம் போல் ஆற வச்சிங்கன்னா கெட்டியாயிடும். அதுக்கப்புறம் ஒரு கத்தி எடுத்து உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்வீட் கடையில் வாங்கி சாப்பிட்றத விட நம்மளே வீட்டில் செஞ்சு சாப்பிடும்போது ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் இல்லை நம்ம குழந்தைங்களோட பர்த்டே இந்த மாதிரி நாள் வரும்போது நம்மளே ஈஸியாக இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சுக்கலாங்க. டேஸ்டியான ஸ்வீட் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்.